ஹலோ, நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கக்கூடிய கண்டென்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா இங்க கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல பேர் ட்ரிக்கியான கொஸ்டின் மட்டும் கேட்டுருவாங்க. நான் பதிலே சொல்லக்கூடாது, அப்படியே சொன்னாலும் அந்த பதில வந்து மடக்கி அவங்க கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இல்ல, இது ஒரு கொஸ்டினா அமைஞ்சிருக்கும். கோழில முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்னு கேட்கும்போது இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும் போது நம்ம ஒரு பதில் சொன்னோம்னா இன்னொரு பதிலும் வந்து கரெக்டான பதிலும் அமையிற மாதிரி தான் நமக்கு தோணும். இதனாலே ஒரு டைலமேட்டிக் கொஸ்டின் பல காலமா இருந்திருந்த ஒரு கேள்வியா இருந்துச்சு. இந்த கேள்விகள் வந்து பல்வேறு சயின்டிபிக் ரிசர்ச்சஸ் காதல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இதுக்கான பதிலை கண்டுபிடிக்க ஆய்வுகளே நடத்தி அதுக்கான சரியான பதிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வுகள் பல்வேறு வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து வெளியே வந்துச்சு. அந்த பதில் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்றதுக்காக இந்த வீடியோ நான் வந்திருக்கேன். வாங்க எனக்கு வீடியோ கூட போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது இந்த கோழி முட்டை இதுக்குள்ள ஒரு தொடர்பு என்ன சொல்லி பார்த்தோம், ஒரு அம்மா புள்ள அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். பேரண்ட் சைல்டு அப்படி சொல்லிட்டு நம்ம மனிதர்கள் எப்படி பிரிச்சிருக்கோம் அதே மாதிரி பேரண்ட் ஆஃப்ஸ்பிரிங் சொல்லி பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்கள்ல 2 வகை குட்டிகள் இனக்கூடிய உயிரினங்கள் இருக்கு. ஒண்ணு முட்டையிட்டு குட்டிகளை பொறிக்கக்கூடிய உயிரினங்கள், இன்னொன்னு டைரக்டாவே குட்டிகளை ஈண்டெடுக்கக்கூடிய உயிரினங்கள். இப்ப நம்ம மனிதர்கள்லாம் பார்த்தோம் டைரக்டாவே அந்த குழந்தைகளை பெற்றெடுப்போம் கூடிய உயிரினங்களா இருக்கும். இந்த கோழி, ஆஸ்ட்ரிச், கிளி இது மாதிரி ஒரு உயிரினங்கள், பறவை இனங்கள்லாம் முக்கால்வாசி இந்த முட்டையிட்டு வந்து குஞ்சு போடக்கூடிய உயிரினங்களா அமையுது. இது ஓவிபாரஸ், விவிபாரஸ் பிரிச்சிருக்காங்க. ஓவிபாரஸ்ங்கிறது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய அனிமல்ஸ், விவிபாரஸ்ங்கிறது டைரக்டாவே குட்டியிடக்கூடிய அனிமல்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஈடுபட்ட இந்த கோழியும் முட்டையும் இந்த மாதிரி வந்து ஓவிபாரஸ் அமைப்புல வரக்கூடிய உயிரினங்கள்ல இதுக்கு வந்து சப்போர்ட்டிவா ஒரு சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்காங்க. அவங்க எதுல ஆரம்பிக்காங்க சொல்லி பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய கோழியும் அதோ ரேட்டபுளா இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள், கோழி எப்படி முட்டை போடுறது இதே மாதிரி முட்டை கூட மற்ற உயிரினங்களையும் அவங்க கருத்து எடுத்துக்கிறாங்க. ஆஸ்ட்ரிச்சா இருக்கட்டும், கிவியா இருக்கட்டும், இது மாதிரி ஒரு உயிரினங்கள். அதே சமயம் ரெப்டைல்ஸா பாம்பு கூட முட்டை எடுக்கிற உயிரினம் தான். இது மாதிரி உயிரினங்கள் எல்லாத்தையும் இதோ தொடர்பு படுத்தக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொள்றாங்க. இதுக்கு அடுத்து கோழிக்கு மூதாதையா இருக்கக்கூடிய சில வகையான அனிமல்ஸ் வந்து கருத்து எடுத்தாங்க. இன்னும் மூதாதையா இருக்கிற அனிமல்ஸா இப்ப உயிரோட இல்ல. இப்ப நம்ம டைனோசர்ஸ் தான் கூட பார்த்தோம்னா ஒரு வகை டீரெக்ஸ் கூட கோழிக்கு கூட நெருங்க சொந்தம் அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு சயின்டிபிக் ரிசர்ச் சொல்லுது. இந்த மாதிரி கூட பழைய காலத்து அனிமல்ஸ் இந்த கோழிக்கு மூதாதையா இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் புதை படிவங்களா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஆகும், ஃபாசில்ஸா இருக்கக்கூடிய அனிமல்ஸ். இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸா 51 அனிமல்ஸையும் இப்ப தற்காலத்துல வாழக்கூடிய அனிமல்ஸ், அதாவது கோழியும் நம்ம இருக்கக்கூடிய இந்திய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய 29 அனிமல்ஸையும் கருத்தில் கொண்டு இதை ஆய்வு செய்யறாங்க. இது ஆய்வு செய்யும் போது கிடைக்கக்கூடிய முடிவுகள் தான் நமக்கு சரியான அளவுல பதிலை கொடுக்கும் சொல்லி கருதி ஆர்னித்தாலஜிஸ்ட், அதாவது பறவைகள் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்களும் இது கருத்தில் கொண்டு ஆய்வு செய்யறாங்க. இது மாதிரி ஆய்வு செய்யும் போது அவங்க கிடைக்கிற பதில் என்னதுன்னா, 320 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு ஆண்டு 2 ஆண்டுலாம் இருந்தா 1000 ஆண்டு கூட இல்ல, மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட மனுஷன் கூட வந்து சரியா பரிணாம வளர்ச்சி அடையாத காலகட்டம் 320 மில்லியன் ஆண்டுகள். இந்த மில்லியன் ஆண்டுகள்ல கோழிக்கு வந்து முன்னாடி மூதாதையர்கள் வாழ்ந்த காலகட்டம். இந்த ஃபாசில் ஸ்டடி பண்ணும்போது ஒரு விஷயம் தெரியுது என்னன்னா, நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்கும்போது அது நீரில இருந்து நிலத்துக்கு மாறி வரக்கூடிய காலகட்டம் இது 320 மில்லியன் ஆண்டுகள். 300 இருந்து 350 மில்லியன் ஆண்டுகள் சொல்லி கணக்கீடு சொல்றாங்க ரேஞ்சில. அதை குறிப்பா 320 மில்லியன் ஆண்டுகள்ல இந்த சேஞ்சுகள் நடக்குது. அதாவது நீர்ல வாழ்ந்துட்டு இருந்த அனிமல்ஸ் கொஞ்சம் நிலத்திலேயே வந்து வாழ்றதுக்கான தகுதியை வளர்த்துக்குது. இதை வந்து ஆம்னியாட்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த ஆம்னியாட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நீர்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது நிலத்துக்கும் சில சமயம் வந்து தங்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான், வாழக்கூடிய காலகட்டம் தான். பொதுவாக வந்து நீர்நிலைகளுக்கு அருகிலேயே வாழக்கூடிய வகையில இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா நிலத்துல இருக்கும்போது நீர் தன்மையை தனக்குள்ளேயே தக்க வச்சுக்கிற மாதிரியும், அதே சமயம் நீருக்குள்ள போகும்போது நீருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரீத்திங் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா தனக்குள்ள அமைச்சுக்கிற மாதிரி ஒரு உயிரினங்களா இருக்கும். அதனால நீரோட சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களா இருக்கும். இந்த மாதிரி ஒரு உயிரினங்கள் முட்டையிடக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கும். இந்த ஆம்னியாட்ஸ் எல்லாமே முட்டையிடக்கூடிய உயிரினங்கள் தான். இப்ப மீன்கள் கூட முட்டையிடம் தான். அந்த மாதிரி வகையில இந்த ஆம்னியாட்ஸ் நிலத்துக்கு மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை முட்டை தான் இட்டுட்டு இருந்துச்சு. இந்த முட்டையிடக்கூடிய அனிமல்ஸ் வந்து பார்க்கும்போது அதே சமயத்துல அது கொஞ்சம் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி ஆம்பிபியன்ஸா மாறுது. அதாவது நிலத்திலேயே வாழக்கூடிய நீரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அனிமல்ஸா மாறுது. அதிகமா நீர்ல வாழ்ந்துட்டு ஆம்னியாட்ஸா மாறி நிலத்துல அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆம்பிபியன்ஸா மாறுது. இந்த தவக்கலையா இருக்கும் ஃப்ராக், சாலமண்டர் இது மாதிரி ஒரு அனிமல்ஸ் நிலத்துல வந்து அதிகமான நேரம் வாழக்கூடிய அனிமல்ஸா மாறுது. இது மாதிரி மாறுறதுக்கு வந்து பார்க்கும்போது அது உயிரினங்கள்லாம் ஒரு பர்டிகுலரான ஸ்டேஜ் வந்து அடையுது. இது என்ன ஸ்டேஜ்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஸ்டேஜ்ல வந்து எக்ஸசிவா இருக்கக்கூடிய ஓவலேஷன் டைம், அந்த டைம் வந்து உருவாக்குது. அதாவது வயிற்றுக்குரிய குட்டிகளை பல காலம் வைத்திருக்கக்கூடிய தன்மை, முட்டைகளை இதை தவிர்த்துட்டு இது மாதிரி குட்டிகளை எப்பவும் வயிற்றுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய தன்மையில இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்றாங்க. படிப்படியா அடையக்கூடிய இந்த பரிணாம வளர்ச்சியில அடுத்து அடையக்கூடிய கட்டம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, குட்டிகள் சரியான பருவ காலம் வரும்போதும் அதோட சேர்த்து உணவுகள் நல்ல ஒரு ரீதியில கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த வகையான பகைத்தன்மையும் வந்து வெளியில வந்து எந்த ஒரு வகையான ஆபத்தும் இல்லாத காலகட்டத்துல
குட்டிகளை ஈண்டெடுக்கக்கூடிய தன்மையில இந்த உயிரினங்கள் மாறுது. இந்த மாதிரி குட்டிகளை ஈண்டெடுத்தாலுமே சில வகையான உயிரினங்கள் என்ன ஆகுதுன்னா அது மாதிரி சூழ்நிலை அமையாத காலகட்டத்துல முட்டை இடக்கூடிய வழக்கத்துக்கு இங்க மாறுது. முட்டை இடக்கூடியதும் குட்டி இடக்கூடியதும் சேர்த்து செய்யக்கூடிய ரீதியில இந்த மாதிரி உயிரினங்கள் அமைச்சுக்குது தங்களோட வேலையை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அமையக்கூடிய ரீதியில தான் அடுத்தடுத்து பரிணாம வளர்ச்சி அடையும் போது தனக்கு இருக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலைகள், சரியான உணவு பழக்கம் கிடைக்கக்கூடியது, உணவு சங்கிலியில தொடர் மாறுதல்கள், இது மாதிரி மாறுதல்கள் ஏற்படும் போது அனிமல்ஸ் வந்து முட்டையிடக்கூடிய வழக்கத்துக்கே சில வகையான அனிமல்ஸ் வந்து மாறுதும், குட்டியிடக்கூடிய வகையில சில வகையில அனிமல்ஸ் வந்து மாறுறதும் வழக்கமா எடுத்துக்கிச்சு. அந்த மாதிரி வந்து முட்டையிடக்கூடிய அனிமல்ஸ் இந்த கோழியோட மூதாதை வகைகள் எல்லாமே சார்ந்து வருது சொல்றாங்க. முதல்ல முட்டைகள் இடும்போது வந்து பார்த்தோம்னா இது மாதிரி வந்து முட்டைகள் ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஷெல்ல அவுட்டர் கவரிங், அதை பாதுகாக்கக்கூடிய முட்டையை பாதுகாக்கக்கூடிய அவுட்டர் கவரிங் வந்து ரொம்ப சாஃப்டான இதுல இருக்க மாதிரி வடிவமைக்கிறாங்க. ஆனா காலங்கள் போக போக அந்த சாஃப்டான ஷெல்லுங்கிறது ஹார்டான ஷெல்லா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்காங்க. இது மாதிரி ஹார்டான ஷெல்லா மாறுறதுக்கான காரணம் என்ன சொல்லி பார்த்தோம்னா முட்டை இடக்கூடிய ரீதியில இந்த உயிரினங்கள் மாறினாலும் அதுக்கடுத்து மீண்டும் குட்டி இடக்கூடிய ரீதியில இருந்து மாறணும் அப்படின்னு சொல்லிக்கோ அந்த உயிரினங்கள்னால மாற முடியாத தன்மையினால இந்த முட்டை இடும்போது அந்த முட்டையை சரியா பாதுகாக்கிறதுக்காகவே முட்டைக்கு இருக்கக்கூடிய சில வகையான அடாப்டேட்டிவ் ஃபியூச்சர்ஸை மாத்திக்கிறாங்க இந்த மாதிரி உயிரினங்கள் சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. நான் இதே மாதிரி சொல்லும் போது குட்டியோட தன்மையும் முட்டையோட தன்மையும் மாறிக்கொண்டே இருக்குன்னு சொல்றேன். இந்த கோழியோட மூதாதையர்கள் இதான் வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்துல குட்டியோட தன்மைக்கு மாறும் போது இன்னொரு ஆபத்துங்கிற வருது. குட்டியை ஈன்றெடுத்தாலும் அந்த குட்டியை வந்து உண்ணக்கூடிய வகையில் உணவு சங்கிலியில பல்வேறு வகையான பிரிடேட்டர்ஸ்ங்கிறது உருவாகிடுச்சு. இந்த கோழிக்கு பிரேயா மாறக்கூடிய வகையில அமைஞ்சிருச்சு. அதாவது இந்த கோழிக்கு வந்து உண்ணதுக்கு நேர்க்கக்கூடிய பல்வேறு வகையான அனிமல்ஸும் வந்து உருவாகினதுனால கோழிகள் மாதிரி இப்படி உயிரினங்கள், கோழிகளா இருக்கும் சரி, பள்ளிகளா இருக்கும் சரி, இது மாதிரி இந்த உயிரினங்கள் குட்டி எடுக்கிறதுக்கு வர முட்டை எடுக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு முட்டையை ஒரு நிலையில எடுக்கிறத விட இப்ப மனிதர்கள் பார்த்தோம்னா ஒரு நேரத்தை கர்ப்பமாவது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க. ரொம்ப ரேரஸ்டான கேஸ் தான் ட்வின்ஸ், அதாவது இரட்டை குழந்தைகள் பெற்றெடுக்கிறதோ இல்ல 3 குழந்தைகள் பெற்றெடுத்தோ 4 குழந்தைகள் பெற்றெடுத்தோ இது மாதிரி ரொம்பவே ரேரஸ்ட் கேசஸ் தான் நடக்கும். ஆனா பொதுவா மனிதர்கள் வந்து ஒரு குழந்தை ஒரு சமயத்தை பெற்றெடுக்கிறது தான் மனிதர்கள் வழக்கமா அமைஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஒரு குழந்தைய சரியா வளர்த்துறதுக்கு சரியான வகையில் அமையணுங்கிறதுக்காக இந்த ஒரு குழந்தையை மட்டுமே அமைக்கிறதுக்காக இயற்கையை வந்து மனிதர்களுக்கு அடாப்டேட்டிவ் ஃபியூச்சர்ல மாத்தி கொடுச்சு. ஆனா இந்த மாதிரி கோழிகளுக்கு பார்த்தா ஒரு சமயத்தை ஒரே ஒரு குட்டியை மட்டும் ஈண்டெடுத்துச்சுன்னா அது வந்து உணவு சங்கிலியில இந்த குட்டி வந்து சீக்கிரமாவே இறந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா உருவாகும். இந்த வாய்ப்பு அதிகமா உருவாச்சுன்னா பல உயிரினங்கள் வந்து இந்த கோழியோட நிலைத்தன்மை இல்லாம, கோழிகளோட மூதாதையோட நிலைத்தன்மை இல்லாம இது இனிமே அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த கோழிகள் மாதிரி உயிரினங்கள் என்ன பண்ணுதுன்னா அடாப்டேட்டிவ் ஃபியூச்சரிசம்ல இத மாதிரி வந்து இயற்கைக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணுறதுக்காக ஒரே குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திலேயே பல்வேறு வகையான முட்டைகளை பல கணக்கான முட்டைகளை இட்டு வைக்கிறது. இப்ப இருக்கிற கோழிகள் காலகட்டம் பாருங்க, ஒரு 14 முட்டையில இருந்து 22 முட்டை வரைக்குமே ஒரு சராசரியான கோழிங்கிறது இடக்கூடிய வழக்கம் வச்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து அதிகமான முட்டைகள் இடக்கூடிய வழக்கத்தை உருவாக்குச்சு. குட்டிகளை போட்டுட்டு இருந்தா குட்டிகளை பாதுகாக்க அந்த கோழிகள் சரி அந்த மாதிரி உயிரினங்களை அதே இடத்துல இருக்க வேண்டியதா வரும். ஆனா முட்டைகள் இடும் போது அந்த உயிரினம் வந்து வேற எங்கேயாவது வெளியே சுட்டிட்டு தனக்கான உணவை தேடி வந்து உண்ணுட்டு மறுபடியும் இருக்கக்கூடிய முட்டைகளுடைய இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த முட்டையை வந்து வெளியே தள்ளுறதுக்கான விஷயத்துல இந்த ஆர்கனிசம்ஸ் இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனாலதான் இந்த கோழி முட்டை முதல்ல வந்துச்சான ஒரு கேள்வி இல்ல, கோழிகளுக்கு மூதாதைகளா இருக்கக்கூடிய உயிரினங்கள் முட்டையை முதல்ல போடவும் அந்த முட்டையிலிருந்து உருவான உயிரினங்கள் தான் அதுக்கடுத்து பரிணாம வளர்ச்சி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கோழிகளா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ரொம்பவே இயற்கையோட விந்தையில அமைஞ்சிருக்கிற விஷயமா இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம இந்த விஷயம் பார்த்துருக்கோம். நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறோம் சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலும் சந்திக்கிறேன். நன்றி.